அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவேன் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த வடுகப்பாளையம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு பேசினார். இன்னைக்கு வர்ற வழி முழுவதும் ஒரே பசுமையாக இருக்கிறது. அதுக்கு காரணம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நம்ம கொண்டு வந்தது. அந்த திட்டம் வந்ததனுடைய விளைவாக இன்றைக்கு நம்மளுடைய பொருளாதாரம், விவசாயிகளாகட்டும் ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறது. சேலத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் உட்பட அக்கட்சியின் நிர்வாகிகள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியில் இணைந்தவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே நாராயணசாமி நாயுடுவின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வரும் தேர்தலில் தங்களது முழு ஆதரவை அதிமுகவுக்கு வழங்குவதாக தெரிவித்தனர். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் தனக்கு எதிராக நிறைய பன்னீர்செல்வத்தை களத்தில் இறக்கியவர் RB உதயகுமார் என திமுக வேட்பாளர் O பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். போடி தொகுதிக்குட்பட்ட கோவிந்த நகரத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட போது இவ்வாறு பேசினார். நான் செவனேன்னு ராமநாதபுரம் போயிடலாம்னு சொல்லி அங்க போய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டேன். அங்க அவருடைய அறுவரடி உதயகுமார் 6 பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்தாங்க. அந்த 6 பன்னீர்செல்வம் 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 பார்த்து எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோற்க வைக்கிறீங்க. என்ன நடந்தது? அங்கே போட்டியிட்ட அதிமுக சார்பில் போட்டியிட்ட அந்த நபரும் இவர் கூட்டி வந்த அந்த 6 பேரும் டெபாசிட் தொகையை இழந்தார்கள். அதுதான் வரலாறு. திருச்சி எடமலைப்பட்டி புத்தூர் பகுதியில் அமைச்சர் KN நேரு பரப்புரையில் ஈடுபட்டார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக முதன்மைச் செயலாளர் அமைச்சர் KN நேரு 57வது வார்டுக்கு உட்பட்ட எடமலைப்பட்டி புத்தூர் பகுதியில் உள்ள காளியம்மன் கோவில் தெரு, அரசு காலனி, MGR நகர், முருகன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். சிலந்தி வலையில் சிக்கிய ஈயாக பாஜகவின் வலையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் முத்தரசன் விமர்சித்தார். அறந்தாங்கி அருகே கொத்தமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணிக்கும் டெல்லிக்கும் இடையேதான் இம்முறை போட்டி எனவும் குறிப்பிட்டார். அவர் சிலந்தி வலையில் சிக்கிய ஒரு ஈ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வஞ்சக வலையில் விழுந்து விட்டவர். அத்தகைய நபருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு எங்களுக்கும் போட்டி கிடையாது. எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மோகன் முந்திரிக்கொட்டை உடைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கணிசப்பாக்கம், சித்திரைச்சாவடி, பனப்பாக்கம், பலாப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். தேர்தலில் போட்டியிடும் பொழுது எதிர்க்கட்சி வேட்பாளர் பற்றியோ விமர்சனங்களை பற்றியோ தான் பேசுவதில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட காந்திபுரம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு. சட்டமன்ற தொகுதியுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு. அதுதான் முதலமைச்சருடைய எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை. 10 தொகுதிகளும் வளர்ச்சி பெற வேண்டும். அதில் கோவை தெற்கு தொகுதியும் சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும். அதற்கான பணிகள் தான் நாங்கள் முன்னெடுத்தோம். தோல்வி பயத்தால் தன்னை குறிவைத்து புகார் அளிக்கப்பட்டதாக கன்னியாகுமரி மாவட்டம் விடவங்கோடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் தெரிவித்துள்ளார். முன்னதாக அவரது வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்கப்பட்ட நிலையில் இதனை கூறினார். ഓൺലൈൻ റെക്കോർഡ്സ് വഴി എല്ലാ அந்த 7 കംപ്ലൈന്റുക്കും വിത്ത് എക്സിബിറ്റ് പ്രൂഫോട് കൂടി കൊടുത്താச்சு. 2:30க்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வர சொன்னேன். வந்தப்போ இதெல்லாம் ரெக்கார்ட்ஸா திரும்பி கொடுத்து அப்போ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அந்த ஆன்லைன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவருக்கு போத்தியப்பட்டதுனால இந்த நம்ம நாமினேஷனை அக்செப்ட் பண்ணியதாயிட்டு அவர் சொல்லியிருக்கு. பழனியில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் பிரவீன்குமார் கரும்பு ஜூஸ் தயாரித்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். அரசு மருத்துவர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் பணி செய்வதற்காக வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் தாங்கள் வெற்றி பெற்றால் மலைவாழ் மக்களுக்கு குளிப்பதற்கு வாட்டர் ஹீட்டரும், குளிரை தாங்க எலக்ட்ரிக் ஹீட்டரும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். குளிர்காலத்துல தண்ணி காய்க்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி நைட் படுத்தும்போது ரூம் ஹீட்டர் இருந்தா நல்லா இருக்கும். சரி, வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹொசூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் அரசியல் சதி இருப்பதாக தமாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட விஜயகுமார் குற்றஞ்சாட்டினார். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த வாக்கு எண்ணிக்கை பல இடத்துல பாதிக்கப்படுன்ற காரணத்தினால இந்த வாக்கு எண்ணிக்கையை குறிக்கிறதுக்காகவே இப்படி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்கான ஒரு செயலாக இருக்குது. கட்டாயமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஓட்டு அரசியல் நீங்கள் எங்களை தள்ளிவிட்டாலும் நாட்டு அரசியலுக்காக என்றுமே நின்று போராடுவோன்றதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சரண்யா தனது தேர்தல் பிரச்சாரத்தை அதிரடியாக தொடங்கினார். கீழப்புலியூர் பச்சையம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேப்பூர் ஒன்றியத்தின் பல்வேறு கிராமங்களில் மக்களை சந்தித்த சரண்யா விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பேன் என உறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தில் அதிமுக, பாமக, பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகத்துடன் திரளாக கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 6 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். குளித்தலை பணிக்கம்பட்டி 4 ரோடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 4 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல கரூர் கோவை சாலையில் வையாபுரி நகரில் லிங்கதுரை என்பவரிடம் 99,000 ரூபாயும், அத்திப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரிடம் 95,750 ரூபாயும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மொடக்குறிச்சியில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைக்க மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை மத்திய அரசே எடுத்துக்கொண்டதாக துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மொடக்குறிச்சியில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைக்க மத்திய அரசு ஒதுக்கிய 36 கோடி ரூபாயை மத்திய அரசை திருப்பி எடுத்துக் கொண்டதாக மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் மதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு குறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். அவங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க, அவங்க 36 கோடி மதிப்பிலான அந்த மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அந்த இன்னைக்கு காணாம போச்சு. நம்ம தொகுதிக்கு வந்த அந்த இது வரல. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அமைச்சர் மையநாதனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பாடல் பாடி விமர்சித்தார். வஞ்சகன் விரித்த வலை, பாஜக என்கிற வஞ்சகன் விரித்த வலையில் அவர் அகப்பட்டுக் கொண்டார். சொந்த சுயநலத்திற்காக டெல்லி கூப்பிடாரு, ஒரு ஓடுறாரு. சம்பந்தி வழக்கை முடிக்கவே இத்தகைய அரசியல் நகர்வுகள் நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மதுரவாயில் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ராமாபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ராட்சத கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. திறந்தபடி வாகனத்தில் வீதி வீதியாக சென்ற பெஞ்சமின் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பட்டாசுகள் முழங்க பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றனர்.